Hi and hello everyone. Welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்காக. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெண்களோட திருமண வயதை அரசாங்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணுறனால அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அடைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதோட பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ஒரு லிங்க்கில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசி தொடர்பாக எது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ என்ன அப்படின்னா மினிமம் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் மேரேஜ் இதுதான் டைட்டில். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களின் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது நம்மளோட சீரீஸில் 5வது கரண்ட் அஃபேர்ஸாக இதை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ், சமீபத்திய செய்திகள். ஸோ பெண்களுக்கான சட்டப்பூர்வ திருமண வயதை ஆண்களுக்கும் இணையாக 18 21 உயர்த்தும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசாங்கம் சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான செயல்முறையை முன்னெடுத்துள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம இன்ட்ரோ எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், பெண்களோட திருமண வயதை 18 21 உயர்த்துறதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தனால, கேபினெட் அப்ரூவல் கொடுத்தனால அது என்னவா மாறுது அப்படின்னா ஆக்டாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ்ஸு கவர்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, த டிசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 4 மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் லெட் பை ஜெயா ஜெட்லி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ணாங்க, இந்த மினிமம் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரிந்துரை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்த இதை பரிந்துரையை அக்செப்ட் பண்ணிவிட்டு மத்திய அரசாங்கம் த சென்ட்ரல் ஹேஸ் டிசைடட் டு ரைஸ் த லீகல் ஏஜ் மேரேஜ் ஆஃப் உமன் ஃப்ரம் 18 to 21. இந்த இவங்களோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு தான் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏஜை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட டிசிஷன். இப்போ இதில் எதில் மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த லைன் ரொம்ப முக்கியம். இப்போ ஏஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த யூனியன் கேபினெட் cleared a proposal to bring uniformity in the marriageable age of men and women, adding that a bill to amendment prohibition of Child Marriage Act 2016 will be introduced. குழந்தை திருமண தடை சட்டம் 2006 ஒரு திருத்தத்தை கொண்டு வர ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ லைன் இது ஒரு 3 லைன் இருக்குது, தமிழில் 4 லைன் இருக்குது. நீங்கள் ஆன்சர் எழுதும்போது அட்லீஸ்ட் 1.5 லைனுக்குள்ளே முடிக்க பாருங்கள். அடுத்து இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நன்மை என்ன அப்படின்னா இங்கே ரெடியூஸ் இன் ட்ராப் அவுட்ஸ், அதாவது ஸ்கூல் போகக்கூடிய அல்லது கல்லூரி போகக்கூடிய பெண்களை என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்தி உடனே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் அப்போ அவங்களோட கல்வி கற்கக்கூடிய அந்த அளவு என்னதுன்னா கம்மியாகுது. ஸோ அவங்களோட கல்வியோட அளவு கம்மியாகிறனால அவங்களோட ஜென்ரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சரிவர பாடம்லாம் சொல்லித்தர முடியலங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ பாதியில் நிறுத்திட்டு திருமணம் செய்கிறது ஃபஸ்ட்டு பிரச்சனை. அப்போ இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் 21 வயசு வரைக்கும் என்ன பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும். கட்டாயம் படிக்க வைப்பாங்க. இல்லை மேரேஜ் அப்படிங்கிறது பண்ண முடியாது அட்லீஸ்ட். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பெனிஃபிட்ஸ், கல்வி இடைநிற்றலை குறைத்தல், டு ரெடியூஸ் இன் ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து குழந்தை பருவ கர்ப்பங்களை குறைக்கும், ரெடியூஸ் டீனேஜ் ப்ரெக்னன்சி. ஸோ இப்போ என்ன சின்ன வயசுலேயே திருமணம் ஆகுது அப்படின்னா ஒரு 18 வயசில் திருமணம் பண்ணுறாங்கன்னா 19 வயசில் அவங்க கர்ப்பமாக வராங்க. இப்போ இந்த ரொம்ப சின்ன வயசில் இந்த ப்ரெக்னன்சி ஆகும் பொழுது பின்னால் நிறையா பிரச்சனைகளை கூட வரத்துக்கான வழிவகுக்குமா. எக்ஸாம்பிளுக்கு உயர் ரத்த அழுத்தம், இந்த பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் வருங்கிறாங்க, இரத்த சோகை, பல உடல்நல பிரச்சனைகள்லாம் இந்த இளம் வயதில் கர்ப்பமாகறனால என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை குழந்தை பிறக்கக்கூடிய சமயங்களில் அந்த தாய் அவங்களோட இறப்புக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறனால அவங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது குழந்தை பெறுவதற்கான ஃபிசிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் குழந்தையும் சரி தாயும் சரி என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னொரு பெனிஃபிட்ஸு நீங்கள் மேரேஜ் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுறனால. அடுத்து மனநல பிரச்சனைகளை குறைக்கும். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க,
பெண்களோட திருமண வயதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறனால அவங்க மைண்டை என்ன பண்ணுவாங்க, செட்டில் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாத பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. மனநல பிரச்சனைகள், அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை இது கம்மி பண்ணும். ஏன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னா ஜென்ரல் நியூட்ராலிட்டி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆண் பெண் இருவருக்கும் சமம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பேசுகிறோம். ஆனால் இந்த திருமண வயது அப்படிங்கிறது பாருங்கள், ஆண்களுக்கு 21 வயதும் பெண்களுக்கு 18 வயது அப்படின்னு இந்த ஜென்ரலாக ஈக்குவாலிட்டியாக இல்லாத மாதிரி இருக்கே. ஸோ இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டி, அதில் ஜென்ரல் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பெண்களுக்கான சட்டப்பூர்வ திருமண வயது முதலில் 1929 14 வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது. அதே சட்டம் ஆண்களுக்கான சட்டப்பூர்வ திருமண வயது 18ஆக நிர்ணயித்தது. ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் 14, 18. அடுத்து 1949 1949 திருத்தப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டம் பெண்களுக்கு 15 இன்க்ரீஸ் பண்ணுது. 1978 திரும்ப அதை திருத்தி பெண்களுக்கு 18 ஆண்களுக்கு 21 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது அதோட திருமண வயதுக்கான வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் இங்கே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 14 இயர்ஸ் சொன்னாங்க. மென்னுக்கு 18 இயர்ஸ் சொன்னாங்க. அப்போ 1949 15 இயர்ஸ் சொன்னாங்க. 1978 18, 21 சொல்கிறாங்க. இப்போ 2022 ஒருவேளை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது 21 வயதாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 6 மார்க்கில் கேட்பாங்க. பெண்களோட திருமண வயதை உயர்த்துவதன் மூலம் என்ன பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம சொல்லியிருக்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக எழுதினாவே சரியா? ஸோ இதே மாதிரி நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸை நம்ம எக்ஸாம்ஸ் வரத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட பிடிஎஃப் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.